புகழ் பலியாய். இறை அரசை அமைப்போ, மறையுடலாய் வருவோ, திருப்பலியில் இணைவோ. இறை அரசை அமைப்போ, மறையுடலாய் வருவோ, திருப்பலியில் இணைவோ. இருளின் ஆட்சியை முறியடிக்க அன்று நிகழ்ந்த பலியை நினைப்போ, இறைவன் மைந்தனே பலி பொருளாய் தன்னை இழந்த தியாகம் உரைப்போ. சுயநலம் மறைய சமத்துவம் மலர அன்பு பரிவு கொண்டு இறை குலம் வளர்ப்போ, இறை குலமே எழுவோ, இறை அரசை அமைப்போ, மறையுடலாய் வருவோ, திருப்பலியில் இணைவோ. அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும், இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast mass, and those who wrote their mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health, Velangani, who are watching the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இரவு முழுவதும் ஆண்டவர் நம்மை காத்து வந்திருக்கிறார். அதற்கு நன்றி அறிதலாகவும், தொடர்ந்து இந்த நாளை ஆசிர்வதித்து வழிநடத்தும்படியாகவும் இந்த உன்னதமான திருப்பலியில் ஒப்புக் கொடுத்து செபித்துக் கொள்வோம். அன்னையினுடைய பேராலயத்தை நோக்கி வந்திருக்கிறீர்கள், பல்வேறு தேவைகளோடும் வந்திருப்பீர்கள். இந்த நாளிலே, இந்த வேளையிலே புனித ஆரோக்கிய அன்னை வழியாக உங்களை ஆண்டவர் நிறைவாக ஆசிர்வதிக்கவும், உங்கள் தேவைகளை நிறைவேற்றவும் இந்த திருப்பலியிலே வேண்டிக் கொள்வோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி வரும் பொருட்டு நாம் பாவங்களை ஏற்று மனவருந்தி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவிகளை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான
புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. இறைவா, சொல்லற்கரியமது அருளாலும் எல்லா ஆசிகளாலும் நாங்கள் செல்வராக்கப்பட்டுள்ளோம். இவ்வாறு பழமையிலிருந்து நாங்கள் புதுமைக்கு மாறுவதன் வழியாக விண்ணரசின் மாட்சிக்கு எங்களையே தயார் செய்வோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் இஸ்ரேல் மக்கள் கூட்டம் சூசன்னாவுக்கு சாவு தீர்ப்பிட்டது. அப்பொழுது சூசன்னா உரத்த குரலில் கதறி, என்றும் உள்ள இறைவா, மறைவானவற்றை நீர் அறிகிறீர். நிகழும் முன்பே எல்லாம் உமக்கு தெரியும். இவர்கள் எனக்கு எதிராக பொய்ச் சான்று சொல்லியுள்ளனர் என்பதும் உமக்கு தெரியும். இவர்கள் என் மீது சாட்டிய குற்றம் எதுவும் நான் செய்தறியேன். ஆயினும் இதோ நான் சாக வேண்டியிருக்கிறதே என்று சொன்னார். ஆண்டவர் சூசன்னாவுடைய கூக்குரலுக்கு செவிசாய்த்தார். கொல்லப்படுமாறு அவர் நடத்தி செல்லப்பட்ட பொழுது தானியேல் என்னும் பெயருடைய இளைஞரிடம் தூய ஆவியை கடவுள் தூண்டிவிட்டார். தானியேல் உரத்த குரலில், இவருடைய இரத்த பழியில் எனக்கு பங்கில்லை என்று கத்தினார். மக்கள் அனைவரும் அவர் பால் திரும்பி, நீர் என்ன சொல்கிறீர் என்று வினவினர். அவரோ அவர்கள் நடுவே நின்று கொண்டு பின்வருமாறு சொன்னார். இஸ்ரேல் மக்களே, வழக்கை ஆராயாமலும் உண்மையை அறிந்து கொள்ளாமலும் இஸ்ரேல் மகள் ஒருத்தியை தீர்ப்பிட துணிந்து விட்டீர்களே, அந்த அளவுக்கு நீங்கள் அறிவீர்களா? நீதி வழங்கும் இடத்திற்கு திரும்பி போங்கள். இம்மனிதர்கள் இவருக்கு எதிராக பொய்ச்சான்று சொல்லியிருக்கிறார்கள் என்றார். எனவே மக்கள் எல்லோரும் விரைவாக திரும்பி வந்தார்கள். மற்ற மூப்பர்கள் தானியேலிடம், நீர் வந்து எங்கள் நடுவே அமர்ந்து எங்களுக்கு விரிவாய் விளக்கி காட்டும். ஏனெனில் மூப்பருக்குரிய சிறப்பை கடவுள் உமக்கு அளித்துள்ளார் என்று வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது தானியேல், இவர்களை தனித்தனியே பிரித்து தொலையில் வையுங்கள், நான் இவர்களை வினவுவேன் என்றார். எனவே அவர்கள் இருவரையும் தனித்தனியே பிரித்து வைத்தார்கள். அப்பொழுது தானியேல் அவர்களுள் ஒருவரை அழைத்து, தீச்செயலில் விளைந்தவனே, நீ முன்பு செய்த பாவங்கள் இப்பொழுது வெளியாகிவிட்டன. மாசற்றவர்களையும் நீதிமான்களையும்
சாவுக்கு உள்ளாக்காதே என்று ஆண்டவர் சொல்லியிருந்தும் நீ முறைகேடாக தீர்ப்புகள் வழங்கி மாசற்றவர்களை தண்டித்து குற்றவாளிகளை விடுவித்துள்ளாய். இதோ நீ உண்மையிலேயே சூசன்னாவை பார்த்திருந்தால் எந்த மரத்தடியில் அவர்கள் கூடியிருக்க கண்டாய் சொல் என்று கேட்டார். அதற்கு அவர், விலா மரத்தடியில் என்றார். அதற்கு தானியேல், நீ நன்றாக பொய் சொல்கிறாய், அது உன் தலைமேலேயே விழும். ஏனெனில் கடவுளின் தூதர் ஏற்கனவே இறைவனிடமிருந்து தீர்ப்பை பெற்றுவிட்டார். அவர் உன்னை இரண்டாக வெட்டி பிளப்பார் என்றார். பின் அவரை அனுப்பிவிட்டு மற்றவரை தம்மிடம் அழைத்து வருமாறு பணித்தார். அவரை நோக்கி, நீ யூதாவுக்கல்ல, கானானுக்கு பிறந்தவன். அழகு உன்னை மயக்கிவிட்டது, காமம் உன்னை நெறிதவற செய்துவிட்டது. நீங்கள் இருவரும் இஸ்ரேல் மகளிரை இவ்வாறே நடத்தி வந்திருக்கிறீர்கள். அவர்களும் அச்சத்தால் உங்களுக்கு இணங்கி வந்திருக்கிறார்கள். ஆனால் யூதாவின் மகளாகிய இவரால் உங்கள் தீச்செயலை பொறுத்து கொள்ள முடியவில்லை. இதோ எந்த மரத்தடியில் சேர்ந்திருக்கும் பொழுது நீ இவர்களை பிடித்தாய் சொல் என்றார். அவரோ, கருவாளி மரத்தடியில் என்றார். தானியேல் அவரிடம், நீயும் நன்றாக பொய் சொல்கிறாய், அது உன் தலைமேலேயே விழும். ஏனெனில் உன்னை இரு கூறாக வெட்டவும் இவ்வாறு உங்கள் இருவரையும் அழித்தொழிக்கவும் கடவுளின் தூதர் வாளுடன் காத்து கொண்டிருக்கிறார் என்றார். உடனே மக்கள் கூட்டம் முழுவதும் உரத்த குரல் எழுப்பி தம்மில் நம்பிக்கை வைப்போருக்கு மீட்பளிக்கும் கடவுளை போற்றியது. அவர்கள் அந்த முதியோர் இருவருக்கும் எதிராக எழுந்தார்கள். ஏனெனில் அவர்கள் பொய்ச்சான்று சொன்னதை அவர்கள் வாய்மொழியாகவே தானியேல் மெய்ப்பித்தார். அம்முதியோர் பிறருக்கு செய்ய இருந்த தீங்கை அவர்களுக்கே மக்கள் செய்தார்கள். மோசே சட்டப்படி அவர்களை கொன்றார்கள். இவ்வாறு மாசற்ற சூசன்னா அன்று காப்பாற்றப்பட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. திருப்பாடல் 23. இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் எதற்கும் அஞ்சிடேன். இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் எதற்கும் அஞ்சிடேன். இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் எதற்கும் அஞ்சிடேன். ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. பசும்புல்வெளி மீது என்னை அவர் இளைப்பார செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் எதற்கும் அஞ்சிடேன். இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் எதற்கும் அஞ்சிடேன். தம் பெயருக்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்குக்கும் அஞ்சிடேன். உம் கோலும் நெடுங்களையும் என்னை தேற்றும். இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் எதற்கும் அஞ்சிடேன். இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் எதற்கும் அஞ்சிடேன். நான் எதற்கும் அஞ்சிடேன். நான் எதற்கும்
ஆயத்தன் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயத்தன் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். தீயோர் சாக வேண்டும் என்பது என் விருப்பம் அன்று. ஆனால் தீயோர் தம் வழியினின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம் என்கிறார் ஆண்டவர். ஆயத்தன் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயத்தன் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு மக்களை பார்த்து, உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்றார். பரிசேயர் அவரிடம், உம்மை பற்றி நீரே சான்று பகர்கிறீர், உம் சான்று செல்லாது என்றனர். அதற்கு இயேசு, என்னை பற்றி நானே சான்று பகர்ந்தாலும் என் சான்று செல்லும். ஏனெனில் நான் எங்கிருந்து வந்தேன், எங்கு செல்கிறேன் என்பது எனக்கு தெரியும். நான் எங்கிருந்து வருகிறேன், எங்கு செல்கிறேன் என்பது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் உலக போக்கின்படி தீர்ப்பளிக்கிறீர்கள். நான் யாருக்கு தீர்ப்பளிப்பதில்லை. ஆனால் நான் தீர்ப்பு வழங்கினால் அத்தீர்ப்பு செல்லும். ஏனெனில் நான் தனியாக தீர்ப்பு வழங்குவதில்லை, என்னை அனுப்பிய தந்தையும் என்னோடு இருக்கிறார். இருவருடைய சான்று செல்லும் என்று உங்கள் சட்டத்தில் எழுதி உள்ளது அல்லவா? என்னை பற்றி நானும் சான்று பகர்கிறேன், என்னை அனுப்பிய தந்தையும் சான்று பகர்கிறார் என்றார். அப்போது அவர்கள், உம் தந்தை எங்கே இருக்கிறார் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, உங்களுக்கு என்னையும் தெரியாது, என் தந்தையும் தெரியாது. என்னை உங்களுக்கு தெரிந்திருந்தால் ஒருவேளை என் தந்தையும் தெரிந்திருக்கும் என்றார். கோவிலில் காணிக்கை பெட்டி அருகில் இருந்து இயேசு கற்பித்துக் கொண்டிருந்த போது இவ்வாறு சொன்னார். அவரது நேரம் இன்னும் வராததால் யாரும் அவரை பிடிக்கவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு விவசாயி ஒருவர் இருந்தான். தனது தோட்டத்திலே முருங்கை மரத்தை வைத்து பயிரிட்டு அதில் கிடைக்கின்ற முருங்கைக்காய்களை எல்லாம் அவர் ஒரு மளிகை கடைக்கு எடுத்து வந்து விற்பது வழக்கம். இது வாடிக்கையாக வைத்திருந்தார். தினமும் வருவார், முருங்கைக்காய்களை அந்த மளிகை கடைக்காரரிடம் கொடுப்பார். கொஞ்சம் தூரம் மளிகை கடைக்காரரிடம் கொடுப்பார். முருங்கைக்காய்க்கு பதிலாக அவர் பருப்பினை கொடுப்பார், துவரம் பருப்பினை கொடுப்பார். இது தினமும் நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரு நாள் இந்த மளிகை கடைக்காரருக்கு சிறிய சந்தேகம் வருகிறது.
அவரும் முருங்கைக்காயெல்லாம் கொடுக்குறாரு, நானும் துவரம் பருப்பை கொடுக்குறேன். இது கரெக்டாக இருக்குமா? 1 கிலோ முருங்கைக்காயை வைத்து 1 கிலோ துவரம் பருப்பு, இதுதான் அவருடைய நடைமுறைகள், அவர்கள் செய்து கொண்ட ஒப்பந்தம். சிறிய சந்தேகம் வந்தவுடன் அந்த முருங்கைக்காயை எடுத்து 1 கிலோ இருக்கிறதா என்று சரி பார்க்கிறார். பார்க்கின்ற சமயத்தில் 1 கிலோ இல்லை, குறைந்து விடுகிறது. இவருக்கு தலைக்கு மேல் கோபம். அடடா, இத்தனை நாள் இந்த விவசாயி நம்மளை ஏமாற்றி விட்டாரே என்று ஒரு விதமான கோபத்தோடு இருக்கிறார். அந்த விவசாயி வரட்டும், வந்தவுடன் அவரை பயங்கரமாக திட்டிவிட வேண்டும், நீ ஒரு ஏமாற்றுக்காரன் என்று நாம் பேசிவிட வேண்டும் என்று அவர் முடிவெடுத்து காத்து கொண்டிருக்கிறார். இந்த விவசாயம் முருங்கைக்காய்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு மளிகை கடைக்கு வருகிறான். முருங்கைக்காயை எடை போட வேண்டும் என்று அவர் கொடுக்கிறார். இவ்வளோ நாள் எடை போடாமல் தான் இருந்தார். இப்பொழுது மளிகை கடைக்காரர் சொல்கிறார் எடை போட வேண்டும் என்று சொல்லி. எடை போடுகின்ற சமயத்தில் 1 கிலோவுக்கும் கம்மியாகவே இருக்கிறது. கோபம் வந்து விட்டது. ஆக இத்தனை நாள் என்னை ஏமாற்றி தான் நீ பிழைத்து கொண்டிருக்கிறாய் என்று பயங்கரமாக கோபத்தோடு திட்டிக் கொண்டு இருக்கிறார். விவசாயி ரொம்ப அமைதியாக இருக்கிறார். ஐயா, எங்கள் வீட்டில் தராசுலாம் கிடையாது, குத்து மதிப்பாக தான் நாங்கள் போடுவோம். நீங்கள் கொடுக்குற துவரம் பருப்பு 1 கிலோ, நான் வச்சிருக்கிற முருங்கைக்காய் 2 அளவிட்டு தான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்ன உடனடியாக அந்த மளிகைக்காரருக்கு கன்னத்தில் அரைந்தது போல இருந்தது. ஏன் அப்படின்னா, இவ்வளோ நாள் 1 கிலோ துவரம் பருப்பை கொடுத்து ஏமாத்துனது, 1 கிலோ இல்லாமல் குறைவாக கொடுத்து ஏமாத்துனது அந்த மளிகை கடைக்காரர் தான். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பல நேரங்களில் நாம் நல்லவர்கள் போல் இருந்து கொண்டு மற்றவர்களை தீர்ப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். அதுதான் இன்றைய வாசகங்கள் அழகாக சில விஷயங்களை நமக்கு பாடங்களாக கற்றுத்தருகின்றன. இன்றைக்கு படிக்கப்பட்ட அந்த நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் அழகாக சொல்லுவார், நீங்கள் உலகின் போக்கின்படி தீர்ப்பளிக்கிறீர்கள். நிஜம்தான் அது. பல நேரங்களில் நாம் சரியாக இருக்கிறோம் என்று நாம் நினைத்து கொண்டு மற்றவர்கள் நீங்கள் தவறாக இருக்கிறீர்கள். வழக்கமாக சொல்லுவாங்க தெரியுங்களா, யோக்கியம் வர்றான் சொம்பு எடுத்து உள்ள வைன்னு சொல்லுவாங்க. ஆமாம், பல நேரங்களில் நான் அப்படியே ஜஸ்டிஃபை பண்ணுறது, அப்படியே நம்ம நிரபராதி, நான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லி நம்ம நியாயப்படுத்தி கொண்டு மற்றவர்கள் மீது குறை சொல்லி கொண்டே இருப்போம். அதுதான் மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் ஆண்டவர், பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள் என்று ஆண்டவர் அழகாக சொல்லுவார். 7:3 மத்தேயு 7:3 சொல்வார், உன் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் பிறர் கண்ணில் இருக்கும் துரும்பை பார்ப்பது ஏன்? எவ்வளோ அழகான வசனத்தை பாருங்க, ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார். பிறரை குற்றவாளிகள் தீர்ப்பிடுக்கு முன்னாடியே நீ சரியானவனா என பாரு. ஆண்டவர் வேற விதமாக பேசுவாருங்க. அவர் எப்பொழுதுமே கரெக்டாக பேசுவான்னு சொல்லுவோம்ல, அதில் இயேசுவை தட்டுகிறதுக்கு இந்த உலகத்தில் ஒருத்தர் கூட கிடையாது. அவ்வளோ அழகாக பேசக்கூடியவர். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு படிக்கப்பட்ட அந்த முதல் வாசகம், தானியல் இணைப்பு புத்தகத்திலிருந்து படிக்கப்பட்ட அந்த வாசகம், நான் சாமியாராகி 15 வருஷம் ஆகிறது. அடிக்கடி நான் படித்த பகுதி பழைய ஏற்பாட்டில் அப்படின்னா அந்த சூசனாவுடைய கதை தான். எனக்கு ரொம்ப பிரியமான கதை இது, பிரியமான நிகழ்வு இது. இதில் நிறைய விஷயங்கள் பார்க்குறோம். சூசனா கதை உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். உங்கள் நேரம் இருந்தால் வீட்டில் போய் படித்து பாருங்கள். நேரம்லாம் இல்லை, நேரம் இருக்கும். நேரம் இருந்தால் இல்லை, நேரம் இருக்கும். இருந்தால் போய் படித்து பாருங்கள். இந்த சூசனாவுடைய கதை இன்றைக்கு ஷார்ட்டாக ரொம்ப சுருக்கமாக சொல்லப்பட்டது. அது எப்படி சூசனாவுடைய அந்த வாழ்க்கையில் எப்படி கடவுள் தனது பாதுகாப்பை வெளிப்படுத்துகிறார், எப்படி பொய்யான இதில் நிறைய விஷயங்கள் இருக்குங்க. அந்த முதல் வாசகம் இருக்குங்களே, சூசனா அழகிய பெண்மணி, தன் கணவரோடு வாழ்ந்தவர். அதோடு அந்த வசனத்தில் பார்க்கிறோம், ரொம்ப கடவுளுக்கு பயந்து வாழக்கூடியவர். கடவுளுக்கு பயந்து வாழக்கூடியவர்னா தப்பு செய்கிறது யோசிப்பாங்கங்க. அதான் சூசனுடைய வாழ்க்கை. உண்மையிலேயே அந்த சூசனுடைய வாழ்க்கையில் அப்படி இருக்கின்ற சமயத்திலே அந்த ஊரில் 2 முதியவர்கள் தனது இச்சை செயலுக்கு சூசனாவை பயன்படுத்த வேண்டும் என்று திட்டமிடுகிறார்கள். சுருக்கமாக சொல்லி முடிச்சிடறேன், திட்டமிடுகிறார்கள். ஆனால் இவர் கடவுளுக்கு பயந்தவர்கள் சூசனா.
இந்த திட்டத்திற்கு அவர் ஒத்து வரலை. நான் செத்தாலும் சாவனை தவிர உங்கள் இச்சை செயல்களுக்கு நான் இணங்க மாட்டேன். அதாங்க சூசன்னா, அவர் தான் சூசன்னா, அதான் பெண்மணி. நான் இணங்க மாட்டேன் என்று சொல்லு பொய்யான குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். விபச்சாரத்தில் ஈடுபட்டாள் என்று கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும் அவர்களுடைய சட்டம். அப்பொழுதுதான் கடவுள் தானியேலை அனுப்புகிறார். தானியேல் வந்து அழகாக சொல்லுவார், மாசற்ற ஒரு பெண்மணி மீது நீங்கள் அநியாய தீர்ப்பினை வழங்கியிருக்கிறீர்கள் என்று சொல்லி 2 முதியவர்களையும் தனித்தனியாக அழைக்கிறார். அந்த இளைஞனோடு அந்த பெண் தவறு செய்தாள் என்று சொல்லுகிறாயே, எந்த மரத்தடியில்? ஒருத்தன் கருவாளி மரங்கிறான், ஒருத்தன் விழா மரங்கிறான். அப்போ 2 பேரும் மாட்டிக்கிட்டானோ. யாரெல்லாம் அநியாய தீர்ப்பு நம்ம யார் மேலே சுமத்துறோமோ அந்த தீர்ப்பு நமக்கும் வருங்க. கடைசியில் 2 பேரையும் அந்த மக்களை கல்லால் எரிஞ்சு கொண்டுறாங்க. கண்டிப்பாக நமக்கும் அந்த வரும். ரோமையர் 2:1 தான் சொல்லுவார், பிறர் குற்றவாளிகள் என நீங்கள் தீர்ப்பிடும்போது அந்த தீர்ப்புக்கு நீங்கள் உள்ளாகி தண்டனை பெறுவீர்கள் என்று ரோமையர் 2:1 புனித பவுல் அழகாக சொல்லுவார். அதனால் பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்கும் பொழுது கொஞ்சம் யோசிச்சுப்போம், நம்மலாம் நல்லவனாக இருக்கிறோமா அப்படின்னு யோசித்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தீர்ப்பிடாதீர். நேற்று படித்தோம் யோவான் 8வது அதிகாரத்தில் 1-11 வரையும் உள்ள வசனம். விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண், அதில் ஆண்டவர் அழகாக சொல்லுவார், உங்கள் மீது பாவம் இல்லாதவன் அவள் மேல் முதல் கல் ஏறிட்டு. எல்லாம் ஒருத்தன் கூட எல்லாம் போயிட்டானோ. கடைசியில் ஒரு வசனம் இருக்குது பார்த்தீங்களா, அது எனக்கு நான் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். அந்த வசனம், நானும் தீர்ப்பிடேன் நீ சமாதானமாய்ப்போ பாவம் செய்யாத என்று சொல்லுவார். இயேசு கூட தீர்ப்பிடலைங்க. இன்னொரு விஷயம் ஆண்டவர் சொல்லுவார் தெரியுங்களா, என்ன தெரியுங்களா, உன் சகோதரனை முட்டாள் என சொல்லாதே, முட்டாள்னு கூட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் மற்றவங்களை குற்றவாளின்னு சொல்கிறதுக்கு நம்ம யாருங்க? அவரே தீர்ப்பிடலை. இந்த விபச்சாரத்தில் படுபட்ட பண்ண அவரே தீர்ப்பிடலை. பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பிடுவதற்கு நாம் எம்மாத்திரம்? பார்ந்த சகோதர சகோதரிகளை, நாம் ஒருவரையும் நாம் தீர்ப்பிட வேண்டாம். அதான் ரோமையர் 2:1 நாம் தீர்ப்பிடும்போது அந்த தீர்ப்பே நமக்கு தண்டனை பெற்று தரும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஒரு சாதாரண ஒரு சிறிய மெழுகுவர்த்தி பெரிய இருளை அகற்றுகிறது. பெரிய யானை ஒரு சிறிய அங்குசத்தை கண்டு பயப்படுகிறது. பெரிய மலை சிறிய ஒளியால் உடைக்கப்படுகிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தீர்ப்பிடாதீர் என்ற அந்த வார்த்தை 1000 மனங்களை மன்னிக்கும் என்று சொல்லப்படுகிறது. எனவே வாழ்க்கையில் யாரையும் தீர்ப்பிடாமல் ஆண்டவருடைய வார்த்தையை உள்வாங்கி அவரை போல வாழ தொடர்ந்து திருப்பலியில் வேண்டிக் கொள்வோம். ஆமென். பரிசுத்தமாய் ஜீவிக்க, பரிசுத்தமில்லாய் உலகில் பரிசுத்தமாய் ஜீவிக்க, பரிசுத்தமான இரத்தத்தால், பரிசுத்தமான இரத்தத்தால் பரிசுத்தமாக்கி விடும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மறை நிகழ்வுகளை கொண்டாட இருக்கும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம்.
அதனால் உடல் ஒருத்தலின் பயனாக மகிழ்வை தரும் மன தூய்மையை நாங்கள் உமக்கு காணிக்கையாக்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவர்க்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையோ மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள சிறப்பான காலத்தை ஏற்படுத்தினீர். அதனால் நாங்கள் மட்டுமீறிய பற்றுதல்களிலிருந்து விடுதலை பெற்று நிலையற்றவற்றில் மனதை ஈடுபடுத்தாது நிலையானவற்றில் மென்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் அக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணம் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்திரலும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திரலும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயென புனிதமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமரல உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை மகிழ்வுடன் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். என் இதயம் மகிழுதே, அதை எண்ணி எண்ணியே எனில் இன்பம் பொங்குதே. அன்பின் விருந்திலே என் இதயம் மகிழுதே, அதை எண்ணி எண்ணியே எனில் இன்பம் பொங்குதே. இந்த தெய்வம் என்னில் தங்க என்னை தேடி வருகிறார். இந்த தெய்வம் என்னில் தங்க என்னை தேடி வருகிறார். அன்பின் விருந்திலே என் இதயம் மகிழுதே, அதை எண்ணி எண்ணியே எனில் இன்பம் பொங்குதே. இறைவார்த்தை வழியிலே மெழுகாகும் என் வாழ்வு, அவர் வாழ்வின் மொழியிலே தெளிவாகும் பொது உறவு. இறைவார்த்தை வழியிலே மெழுகாகும் என் வாழ்வு, அவர் வாழ்வின் மொழியிலே தெளிவாகும் பொது உறவு. உறவாக கரம் சேர பலியானார் இருந்திலே, உறவாக கரம் சேர பலியானார் இருந்திலே. திரளாக பகிர்ந்துண்ண தினந்தோறும் அழைக்கிறார். அன்பின் விருந்திலே என் இதயம் மகிழுதே, அதை எண்ணி எண்ணியே எனில் இன்பம் பொங்குதே. நன்றி கோரி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் அருள் அடையாளங்களின் ஆசியால் வலிமை பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவற்றால் நாங்கள் எப்பொழுதும் குற்றங்களிலிருந்து கழுவு பெற்று கிறிஸ்துவை பின்பற்றி உம்மை நோக்கி முன்னேறி வருவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர்வாதம் மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய மாதாவே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசிர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்கவையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்ப கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும்.
வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. மே ஜீசஸ் touch you and heal you through the loving hands of dear mother, our Lady of Good Health, வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. நமக்கு துணை செய்யும் ஆண்டவர் நம் பக்கம் இருக்க சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இந்த நாமம்